அந்த பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு மேல இதே மாதிரி திருத்தணியில நிறைய பேர் அருவாளை வெட்டுற மாதிரி மிரட்டி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போலீஸுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம. அப்ப எந்த அளவுக்கு அந்த பையங்க தெனாவட்டா இருந்திருக்காங்க பாத்துக்கோங்க. இத போலீஸ் எப்படி கண்டுக்காம விட்டாங்கன்னு தெரியல. அதனால இந்த சோசியல் மீடியா பீங்கள இந்த மாதிரி ரீல்ஸ் ஸ்டோரிகள் வீடியோக்கள் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் டீம் அடிக்கடி கண்காணிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ ஏற்ற பசங்களை உடனடியா அந்த ஜூரிடிகேஷன் லிமிட்ல வர அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காவலர்கள் அந்த மாதிரி பசங்களை உடனடியா அடையாளம் கண்டுபிடிச்சு ரோட்ல வச்சு பெரம்ப வச்சு 4 அடி விழுத்து வெளுக்கணும். இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விழுத்தா அடுத்த நாளே காலர் தூக்கிட்டு அப்படியே மறுபடியும் தெருவில் தெனாவட்டா நடந்துகிட்டு இருப்பாங்க. பொதுமக்கள் முன்னால பப்ளிக் பிளேஸ்ல இந்த பசங்களை போட்டு அடி வெளுத்தாதான் நாளைக்கு ரோட்ல இறங்கி இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கே பயப்படுவாங்க. அது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தந்தல பசங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு வெளுக்கணும்னு சொல்லாம ஒரு பப்ளிக் ரோட்ல ஒரு 10 பேருக்கு முன்னால அடிச்சு வெளுக்கணும்னு சொல்றாங்கன்னா இதே ஸ்டைல தான் அரபு நாடுகள்ல ஃபாலோ பண்றாங்க. யாராவது ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல 10 பேருக்கு முன்னாலதான் அவங்க மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. அது எதுக்காக? அதை பாக்குற மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பா நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இந்த பசங்களை ஒரு 10 பேருக்கு முன்னாடி இப்படி பரம்ப வச்சு அடி வெளுத்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி பசங்க அடங்கி திருந்திடுவாங்க. இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கே இவங்க பயப்படுவாங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி கேஸ், ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ், ஈவ்டீசிங் கேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன பையன் 18 வயசுக்கு கீழே ஒரு மைனர் பையன் மாட்டிட்டானா அவன் மேல தயவுதாட்சியம் இல்லாம இந்த போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடணும். இவனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிருமே கொஞ்சம் தயவுதாட்சியம் காமிச்சாலே போதும் அவங்க மறுபடியும் வாழ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு போலீஸ் மேல நிரந்தரமா ஒரு பயம் வர மாதிரி பண்ணணும். அதாவது அடிக்கடி அந்த பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உன்னோட மொபைல் நம்பர் கொடு, அதை நாங்க அடிக்கடி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இந்த பையனுக்கு வந்து நம்ம போலீஸ்காரங்க எப்பவுமே நம்மளை வந்து 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு பயத்தை அந்த பையன் மனசுல உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த ஊர்ல அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனே இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கணும். சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த பையனுடைய வீட்டுக்கு போய் அந்த பையன் அப்படியே விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அவனை கூட்டிட்டு போயிட்டே இருந்தா அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா மன ரீதியா அந்த பையனுக்கு போலீஸ் மேல ஒரு பயம் வந்துடும், ஒரு மரியாதை வந்துடும். ஒரு குற்றம் பண்ணிட்டானா அடுத்த தடவை அதை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் கொஞ்சம் தலையை தூக்கினா கூட அந்த தலையை தட்டி அப்படியே அவனை படுக்க வச்சிடணும். அவனை எந்திக்க விடக்கூடாது, அவனை சுதாரிக்க விடக்கூடாது. அவன் எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு போனா கூட உடனே அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். நீ ஏன் அந்த ஊருக்கு போனா, நீ யாரை பார்த்துன்னு அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எப்பவுமே போலீஸ்காரங்க 24 மணி நேரம் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த பையனுக்கு தெரிய வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா மன ரீதியா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் அடுத்து ஒரு 25% குறைய கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு போலீஸ்காரங்க, உயர் அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா மனசு வச்சாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை அவங்களால ஆரம்பத்துல கிள்ளி எறிய முடியும்.